இன்னைக்கு சாட்டர்டே எபிசோடு இன்ன வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாம இருக்காங்க. லேட்டா தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எப்போதும் பாத்தீங்கன்னா சாட்டர்டே மார்னிங் ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 12 அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த டைம் ரொம்ப லேட் ஆகும், ஷூட்டே தள்ளி போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பனா ஏதோ ஒண்ணு இருக்கு, ஏதோ ஒண்ணு பண்ண போறாங்க அப்படின்றத அறிகுறி. எல்லாரும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்றீங்க போல இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோக்காண்டி விஜய் சேதுபதி என்ன பேச போறாரு, இதை மட்டும் பார்வதிக்கும் கமருதனுக்கும் தூக்கிட்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்க, இது அடி வாங்கியிருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆயிரும். அதனால ஒன்றும் நம்ம சொல்றதுக்கே கிடையாது. அதனால என்ன பொறுத்தளவு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது இந்த எபிசோட்கான விஜய் சேதுபதி என்ன சொல்ல போறாரு. அதனால இப்ப லேட்டா ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் வார்னிங் என்பது கிடையாது. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஒருத்தரை நீங்க கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்க, லிட்ரலி எட்டி உதச்சிருக்கீங்க, அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்திருக்கு, ஏதோ ஆயிருந்துச்சு அப்படின்னா என்ன நடந்திருக்கும், அதுதான் மக்களோட கேள்வியாவே இருக்கு. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நேற்று நைட்டு நீங்க லைவ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், திவ்யா பார்வதிய வச்சு செஞ்சு விட்டாங்க. உங்க அம்மா வந்துச்சு, ஒரு நாள் ஃபுல்லா இருந்துச்சு, உனக்கு கிளாஸ் எடுத்துட்டு போச்சு, உன் மூஞ்சி எல்லாம் என்னடி மூஞ்சி இது அப்படின்ற மாதிரி திவ்யா லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. திவ்யா பேசுறப்ப கமருதீன் ஆமா திவ்யா இல்ல திவ்யா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏங்க திவ்யாட்ட வாயை கொடுத்து பாரு, சாண்ட்ரா மாதிரி அமைதியா இருப்பாங்க நினைக்கிறேன், கிழிச்சு தொங்க விட்டுருவாங்க. அதாவது கமருதீன் லிட்டரல் நான் ஒன்று சொல்றேன், ஃப்ரெண்டா ஒன்று சொல்றேன், நீ தயவு செஞ்சு இந்த எபிசோடு இந்த சீசன் முடிஞ்சோடனே வெளியில போய் பாரு, பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணு. இந்த கிளவி இருக்கா பத்தியா ஒருத்தி, உன்னைய பத்தி யார்கிட்ட என்னென்ன மாதிரி தரக்குறைவா பேசியிருக்கான்னு சொல்லிட்டு நீ கால் பண்ணி என்கிட்ட சொல்லுவ, அவ்வளோ ஒரு கேவலமான பிறவி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதே மாதிரிதான் வினோத் அவர்கள் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி ஒரு கேவலமான பிறவி இது அப்படின்ற மாதிரி, இது கூட சேர்ந்தனாலதான் நீனு இப்படி ஆயிட்ட அப்படின்ற மாதிரி. அதனால என்னை பொறுத்தளவு இப்ப விக்ரமோட இதெல்லாம் அப்படியே மறைஞ்சு போச்சு பாருங்க. போன வாரம் வீக்கெண்ட் முடிஞ்சோடனே ஒரு டிராமா கிரியேட் பண்ணார்ல, அந்த டிராமா ஃபுல்லா அப்படியே முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் சண்டே எபிசோட்ல கேட்டா உண்டு. இந்த வாரம் கேப்டன்சி டாஸ்க்கு எதுவுமே இல்லை. நம்ம அந்த உரிமை குரல் தூக்கிட்டு சீசன் 7ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு செஷன் மட்டும்தான் ஃபுல்லாவே போச்சு. பிரதீப்க்கு ரெட் கார்டு ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே இது பண்ணாங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கன்ஃபெஷன் ரூம்ல பாத்தீங்கன்னா எல்லாரையும் கேட்கறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கிறது. கேட்டுதான் ஆகணும். ஏன்னா வீட்டுல இருக்க எல்லாருமே அகைன்ஸ்ட் ஆயிட்டாங்க. வீட்டுல இருக்க எல்லாரும் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் பாத்தீங்கன்னா எதிரா இருக்காங்க. யாருமே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறது கிடையாது. லிட்ரலி எல்லாருமே பாத்தீங்கன்னா சாண்ட்ராக்கு தான் சப்போர்ட் பண்ண போறாங்க. சப்போர்ட் மீன்ஸ் கிடையாது, அதுதான் நியாயமும் கூட. இந்த டயத்துல விஜய் சேதுபதி பழக்கம் போல உங்கள்ட்ட நான் பேச விருப்பம் இல்லை, மைக் எல்லாம் பேசுங்க, நீங்க இப்ப இந்த ஷோ வரைக்கும் அப்படியே உட்காருங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாரு அப்படின்னா சத்தியமா எந்த மாதிரி போட்டு அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியாது. ஆல்மோஸ்ட் இந்த சீசன் கீழே படுத்து கிடக்கு. எழுப்புனதே பாத்தீங்கன்னா இந்த டிடிஎஃப் டாஸ்க் தான். ஏன்னா மலையாளம் பிக் பாஸ்ல இருந்து அப்படியே கொண்டு நம்மளுக்கு வச்சனால வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதனால தயவு செஞ்சு விஜய் சேதுபதி அவர்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. இன்னைக்கு எபிசோட காப்பாற்றணும் அப்படின்னா இவங்க 2 பேர் கையிலேயும் இருந்தாங்க ரெட் கார்டு 2 பேர் வச்சுட்டு புருஷன் கொண்டாட்டியே வெளியில கிளம்பி போயிருங்க, இல்லை வெளியில போய் என்ன கருமத்தை வேணா பண்ணிக்கங்க, தயவு செஞ்சு எங்க கண் முன்னாடி இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எபிசோட்ல பார்த்தது அப்படின்னா பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை எபிசோடு வரைக்கும் தான் காமிச்சிருக்காங்க. லைவ் விடிய போச்சு. நம்ம பார்த்துக்கிட்டே காருக்குள்ள டாஸ்க் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம். எவ்வளோ நேரம் லைவ் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க, அவ்வளோ சுவாரஸ்யமா இருந்துச்சு. அதனால வியாழக்கிழமை நிகழ்வுகள் எப்போது வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி காமிப்பாரு. அதனால வியாழக்கிழமை இந்த காருக்குள்ள டாஸ்க்கு அப்புறமேட்டு என்ன நடந்துச்சு, வெள்ளிக்கிழமை காலைல விடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு எல்லாருக்கும் என்ன சண்டையாச்சு, என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்றத காமிப்பாங்களான்னு தெரியல. ஏன் அப்படின்னா 3rd சீசன் பாத்தீங்கன்னா இவங்க, அதாவது தேனடன்னு நினைக்கிறேன், அவங்க கையை இது பண்ணியிருப்பாங்க. அப்போ பாத்தீங்கன்னா அந்த எபிசோடே மறைச்சிட்டாங்க, அதை காமிக்க கூடாதுதான். அது என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லிட்டரலி அவங்க பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டாங்க. அதனாலதான் காமிக்க கூடாது, இதாயிரும்னு சொல்லிட்டு காமிக்கல. அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இல்ல. இப்ப கிடைச்ச தகவல் படி பாத்தீங்கன்னா சாண்ட்ரா நல்லாதான் இருக்காங்க, வீட்டுக்குள்ள எந்த தகவலுமே இல்லை. நேற்று மருத்துவமனைக்கு நைட்டு 1 மணிக்கு கொண்டு போனாங்க. அதை அப்போ உடனே நம்ம அப்டேட் பண்ணோம்.
அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வீட்டுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இந்த சாட்டர்டே எபிசோடு தான் வந்து பாத்தீங்கன்னா டிலே ஆகுது. வீட்டுல இருக்கவங்க உரிமை குரல் தூக்க போறாங்களா, என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடையாது. எல்லாத்தோட ஆர்வமா இருக்கு. இவங்களை ரெட் கார்டு வந்து எப்படி கொடுக்க போறாங்க, என்ன விஜய் சேதுபதி பண்ண போறாரு. இந்த வாரம் நடந்த பிரச்சனைகள்லாம் பாருங்களேன். கமருதீன் வந்து பார்வதிக்கு ஒரு பிரச்சனை போட்டு திரும்பி அவங்க சேர்ந்துட்டாங்க. அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. விக்ரம் வந்து போன வாரம் வந்து பாத்தீங்கன்னா வீக்கெண்ட் முடிஞ்சாலே வந்து திவ்யா வந்து ஒரு பிரச்சனை பண்ணாரு, அதுவுமே கேட்க முடியாது. மண்டே வந்து பாத்தீங்கன்னா நாமினேஷன் பண்ணும்போது விக்ரம் அவர்கள் பாத்தீங்கன்னா திவ்யா வந்து அயோக்கியத்தனம், ஃப்ராடு, எது வார்த்தையெல்லாம் போட்டிருப்பான், அது எல்லாமே அப்படியே மறைஞ்சு போச்சு. ஃபைனலா இந்த கார் டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க எட்டி உதைச்சு ஒரு பொண்ணை பண்ணது வந்து இன்னைக்கு எபிசோட் ஃபுல்லா அது மட்டும்தான். சப்போஸ் இவங்களை ரெட் கார்டு கொடுத்தோ இது பண்ணிட்டாங்க அப்படின்னா டாஃபே ஆல்மோஸ்ட் அரோரா உள்ள போயிட்டாங்க. திவ்யாவும் வினோத்தும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவங்க தான் டைட்டில் யாருக்கு அப்படின்னு போயிடுச்சு. அரோரா அப்ப 3 பேர் ஆயிடுச்சு. 2 பேருக்கு இந்த பீடங்க 2 பேர் இருந்துச்சு. இதுங்க 2 வெளியில போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சபரி வந்து டிசர்வா இருப்பாரு. அவர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே, சபரி டிசர்வா இருப்பார். சரி, சுபிக்ஷா கூட வரட்டும். விக்ரம் கூட பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபெமிலியரா வந்து இருக்காரு வெளியில. அந்த இடத்துக்கு சுபிக்ஷா ஆகட்டும். என்னோட டாப் 5 வந்து இதுவா இருக்கு. உங்களோடது கூட வந்து மாறி கூட இருக்கலாம். நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு விஜய் சேதுபதி என்னென்ன கேள்விகள்லாம் கேட்கணும், ரெட் கார்டு கொடுக்கணுமா இல்லையா? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.